விடுதலை போராட்ட வீரர் இமானுவேல் சேகரனார் நினைவு தினத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினம் இன்று அவரது நினைவிடத்தில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் மற்றும் தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் 7000க்கும் மேற்பட்ட போலீசார் பரமக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பரமக்குடி நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் 350 நவீன சிசிடிவி கேமராக்கள் மற்றும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டு போலீசாரின் பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமக்குடி நகர் கொண்டுவரப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்திலும் இன்று மட்டும் ராமநாதபுரத்தில் இருந்து மதுரைக்கு செல்லும் அரசு பேருந்துகள் மற்றும் இதர கனரக வாகனங்கள் திருவாடனை வழியாக செல்ல வேண்டும் எனவும், எக்காரணம் கொண்டும் பரமக்குடி பார்த்திபனூர் வழியாக செல்ல அனுமதி இல்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள் ராஜகண்ணப்பன், தங்கம் தென்னரசு, பெரியசாமி, பெரிய கருப்பன், KKSSR ராமச்சந்திரன், கயல்விழி உள்ளிட்ட 7 அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் பூபேஷ் தரும் கூடுதல் விவரங்களை தற்பொழுது கேட்கலாம். ராமநாதபுரத்தில் தியாகி இமானுவேல் சேகரனாருடைய 67ஆம் ஆண்டு குருபூஜை நிகழ்வானது காலை துவங்கி நடைபெற்று வருகிறது. துவக்கத்தில் அவர்களுடைய உறவினர்கள் அந்த சமாதிக்கு அஞ்சலி செலுத்தியதை தொடர்ந்து தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் இங்கு வந்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இன்று லட்சக்கணக்கான மக்கள் இங்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்பதால் மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி தலைமையில் 7000க்கும் அதிகமான போலீசார் இந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாது மாவட்டத்தில் வாடகை வாகனங்களில் இந்த குருபூஜைக்கு வரக்கூடாது, ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது, அதே போல வன்முறையை தூண்டும் விதமான வாசகங்களை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய தியாகி இமானுவேல் சேகரனாருடைய குருபூஜையில் போலீசார் தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்திற்குள் வைத்துள்ளனர்.